ஐஇஏ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மிடில் ஈஸ்டில் நிறைய பகுதிகளை ஈரான் தாக்குச்சுல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஒரு வழி ஆக்குனாங்களே, இந்த எனர்ஜி அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸஸை இந்த மிடில் ஈஸ்ட் இருக்க நாடுகளில் ஈடுகட்டணும் அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷம் ஆகுன்றாங்க. ரெக்கவரி ப்ராசஸ்க்கு 2 வருஷம். அதாங்க ஒன்று சொல்லுவாங்களே, ஆக்கிறது ரொம்ப கஷ்டப்பா, அழிக்கிறது ரொம்ப ஈஸின்ட்டு. அதான் இங்கே ஐஇஏ சொல்லுது. சில நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷன்றது இன்னும் அதிகமாகலான்னு சொல்கிறாங்க. அதில் எக்ஸாம்பிள் எதை சொல்கிறாங்கன்னா, சவுதி இப்போ 2 வருஷத்துல இதை சாத்தியமாக்கிறாங்கன்னு வைங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னு வைங்க, இதை ஈராக் சாதிக்க இன்னும் சில வருஷங்கள் தேவைப்படுன்றாங்க, 2 வருஷத்துக்கு மேலே. அதை இங்கே கம்பேர் பண்ணி அவங்களே சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லெபனான் மக்கள்லாம் சிரிக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாருங்கள், இந்த லெபனானில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதோட எதிரொலியாக எங்கெங்கிறதுலாம் மக்கள் வீடுகளை காலி பண்ணிட்டு போனாங்களோ அந்த வீடுகளை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்த லெபனானில். இதில் நிறைய குழந்தைங்க இந்த சின்ன சின்ன பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்களே, அவங்களோட ரொம்ப அபிப்பிராயம் எடுத்துகிட்டு போனால் அந்த பொம்மைகள் தானே, அதை கொண்டு வர்றது, அதை பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது, அதை அவங்க சுமந்துட்டு வர்றது, குழந்தைங்க சந்தோஷமாக வீட்டை நோக்கி ஓடுறதை பார்த்து இவங்க சிரிக்கிறது, இப்படி தாங்க போயிட்டுருக்கு லெபனானில். இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஆண்களும் சந்தோஷத்தில் இருக்காங்க, தாய் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இது எப்போவுமே இருந்தால் நல்லாயிருக்கும், எங்கே இருக்க விட்றாங்க, ஏதாவது ஒரு வாரிகர்னு ஆரம்பித்து எல்லாரையும் அழ விட்டுட்ருக்காங்க. அங்கே சந்தோஷமான குடும்பங்களையும் இப்போதைக்கு பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சது 10 நாட்களுக்குள்ளே இதுலேயும் சீஸ்ஃபயர் யாராவது வயலேட் பண்ணிட்டாங்கன்னு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா இந்த சந்தோஷங்கள் சீக்கிரம் மறைஞ்சிரும். பல பேர் கனவு மக்கள் இதெல்லாம், இது போல் குடும்பத்தோடு ஜாலியாக அங்கங்கே போயிட்டு வர விஷயங்கள் பல பேரோட கனவு. அந்த சின்ன ஒரு கனவை கூட அவங்களால சாத்தியப்படுத்த முடியாத அளவுக்கு துரத்தி விட்டுருக்காங்க எவாக்குவேஷன்ற வேலையில்னாக்கா இது என்னத்தை சொல்கிறது. இப்போ வர்றதை பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்குது.